மத்திய வங்கியால் உண்மையிலே காசு அச்சடிக்கப்பட்டதா? பொதுமக்கள் நினைக்கிற பணம் அச்சடித்தல்ன்றது கரன்சி நோட் சென்ட்ரல் பேங்க்லேருந்து வெளியால் போகிறது. ஆனால் அதுக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற மணி பிரிண்டிங்ன்ற அந்த பிரச்சனைக்கு முடியல வித்தியாசம் இருக்குது. புதுசாக ஒரு நிதியமைச்சர் வந்தாலும் அவர்கிட்ட சைனோட கரன்சி எப்போ வெளியால் வருமெண்டா இருக்கிற ஸ்டாக் முடிஞ்ச அப்புறம் தான் வெளியால் வரும். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு நிதியிடுறதுக்காக மத்திய வங்கி பணம் கொடுத்துருக்கா இல்லையான்றது தான் உண்மையாக மணி பிரிண்டிங்ன்றதுன்ற மீனிங். அது உண்மையான சரியான பதம் மணி பிரிண்டிங் இல்லை, நானே நிதியிட. நாங்கள் IMF ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி, செப்டம்பர் மாதம் போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்த அந்த சட்டத்தின் கீழே மத்திய வங்கியால் அரசாங்கத்துக்கு நானே நிதியிட செய்ய முடியாது, எந்த விதத்திலும் கொடுக்க முடியாது. ஆனால் ஏன் இப்போ இது சம்மந்தமான விஷயம் திடீரென்று வழியால் வந்திருக்குன்னு சொன்னால், அதுதான் இப்போ மணி பிரிண்டிங் விலையாக வழங்கப்படுது. ஆனால் பிரிண்ட் பண்ணப்படவே இல்லை. பிரிண்ட் பண்ணப்படுதுன்னு இந்த மீனிங் பிரிண்ட் பண்ணப்பட்டது. கடந்த நாட்களில் செய்தி ஊடகங்களில், செய்தித்தளங்களில், ஏன் அரசியல் களத்தில் கூட அதிகமாக பேசப்பட்ட, விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் மத்திய வங்கியால் பணம் நாணயத்தால் அச்சிடப்பட்டதா அப்படின்ற சர்ச்சை தான். இந்த சர்ச்சைக்கான பதிலை மத்திய வங்கியிடமே நாங்கள் நேரடியாக கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம். தேர்தல் முடிந்திருக்கிற நிலையில் இதற்கான விளக்கத்தை இப்போயாவது நாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் இப்போ மத்திய வங்கிக்கு வந்திருக்கேன். மத்திய வங்கியில் இருக்கிற முக்கியமான ஒருவர், அவரை சந்தித்து இந்த விஷயத்துக்கான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். மத்திய வங்கியால் உண்மையிலே காசு அச்சடிக்கப்பட்டதா கடந்த நாட்கள்? இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முதல் இந்த பணம் அச்சடிக்கிறதுன்றது தொடர்பாக பொதுமக்களுக்கு இடையில் நிறைய பிழையான விளக்கங்கள் இருக்குது. பொதுமக்கள் நினைக்கிற பணம் அச்சடித்தல்ன்றது கரன்சி நோட் சென்ட்ரல் பேங்க்லேருந்து வெளியால் போகிறது. ஆனால் அதுக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிற மணி பிரிண்டிங்ன்ற அந்த பிரச்சனைக்கு முடியல வித்தியாசம் இருக்குது. அச்சடிக்கிறது ஒரு சாதாரணமாக எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த நாட்டின் கரன்சியை அச்சடிக்கிறது, வெளியிடுறது மத்திய வங்கியாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இலங்கையிலையும் அந்த கரன்சியை வெளியிடுறது மத்திய வங்கியாக தான் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரோசஸ் இருக்குது. உதாரணமாக ஒரு வருஷம் தொடங்கிக்கலாம், அந்த வருஷத்துக்கு அவ்வளவு காசு தேவைப்படலாம், அவ்வளோ கரன்சி நோட் புழக்கத்தில் இருக்குமென்றது தொடர்பாக ஒரு எஸ்டிமேட் ஒன்று மத்திய வங்கி செய்து அதுக்கேற்ற மாதிரி முதலே ஓட பண்ணி கரன்சியை பிரிண்ட் பண்ணி வைக்கும். அந்த கரன்சியில் பார்த்தீங்களன்னு சொன்னால் நிதியமைச்சர்ன்ற சைன் இருக்கும், அதே போல் மத்திய வங்கி ஆளுநர்கிட்ட சைன் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ அடுத்த மாதம் இவ்வளவு கரன்சி தேவைப்படும்னுட்டு இந்த மாதம் பிரிண்ட் பண்ணிடலாம், அதுக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு ஸ்டாக் கொண்டு வச்சுருக்கணும், முதலே அதை பிளான் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் வச்சுருப்போம். அப்போ அந்த ஸ்டாக் முடியும் மட்டும் புது கரன்சி, இப்போ புதுசாக ஒரு நிதியமைச்சர் வந்தாலும் அவர்கிட்ட சைனோட கரன்சி எப்போ வெளியால் வருமெண்டா இருக்கிற ஸ்டாக் முடிஞ்ச அப்புறம் தான் வெளியால் வரும். அப்போ பொதுவாக இப்போ நாங்கள் நிறைய மீடியாவிலையெல்லாம் பார்த்திங்களன்னா இந்த மணி பிரிண்டிங் நடக்குதுண்டு ஒரு பக்கமும் நடக்கலையண்டு ஒரு பக்கமும் வித்தியாசம் இருக்குது. அது பொதுவாக சொல்கிற விஷயம் புதுசாக வந்த நிதியமைச்சர் இந்த சைன் இருக்கா இல்லையான்னு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஏன் அந்த கேள்வி வந்தேன்னு சொன்னால், இப்போ அண்மை நாட்களாக கடந்த அரசாங்கத்திலே சொல்லப்பட்டது, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உடன்படிக்கையின்படி காசு அச்சடிக்க முடியாதுன்ற ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனையை மீறி அரசாங்கம் காசு அச்சடிச்சதுன்றதான் ஒரு செய்தியா பரவி இருந்தது. அதுதான் பெரிய ஒரு கேள்வி. அச்சடிச்சிட்டாங்க அப்படின்றது, அதுதான் சந்தேகமே. அச்சடிச்சாங்களா இல்லையான்றதா இப்ப குழப்பமே அவங்களுக்கு. ஓகே, அந்த கான்செப்ட் வேற. அந்த கான்செப்டின் படி பார்த்தீங்களன்னு சொன்னால், அரசாங்கம் காசு அச்சடிச்சிருக்கான்னு சொன்னால் இதுவரைய காலத்திலையும், உதாரணமாக 2023ஆம் ஆண்டுக்கு முதல் பார்த்தீங்களன்னு சொன்னால், அரசாங்கத்துக்காக மத்திய வங்கி காசு அச்சடிச்ச அந்த பதத்தை நான் பாவிக்கல, என்ன அது ஒரு பிழையான பதம். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு நிதியிடுறதுக்காக மத்திய வங்கி பணம் கொடுத்துருக்கா இல்லையான்றது தான் உண்மையாக மணி பிரிண்டிங்ன்றதுன்ற மீனிங். அதை தான் பொதுவாக. ஆனால் அதை பிள்ளையாக அந்த கரன்சி நோட்டோட அப்படி ஒரு பிள்ளையான விளக்கம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே மணி பிரிண்டிங்ன்றது மீன் பண்ணுறது என்னென்னு சொன்னால், அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு நிதியிடுறதுக்கு மத்திய வங்கி காசு கொடுத்துருக்கா இல்லையான்னு சொல்லி. மத்திய வங்கி காசு கொடுக்கறதுக்கு 2 வழி இருக்குது அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு. ஒன்று திரைசேரி உண்டியல் அல்லது திரைசேரி முறிகளை வாங்கலாம்.
ஆனால் முந்தியிருந்த சட்டத்தின்படி திரைசேரி முறி வாங்கிலாது. அப்போ திரைசேரி உண்டியலை முதலாம் தர சந்தையில் வாங்குமா இருந்தால் அது ஒரு நாணய நிதியிடல். அது உண்மையான சரியான பதம் மணி பிரிண்டிங் இல்லை, நாணய நிதியிடல், மொனிட்டரி ஃபைனான்சிங். நாணய நிதியிடல் தான் உண்மையாக அது சரியான ஒரு பதம், ஒரு பொருளியல் பதம் வந்து நாணய நிதியிடல். நாணய நிதியிடல் 2 விதமாக நடக்கலாம். ஒன்று, திரைசேரி உண்டியலை மத்திய வங்கி அரசாங்கத்துக்காக ஏலத்தில் வாங்குமா இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை மத்திய வங்கி வழங்கி அதுக்கு திரைசேரி உண்டியலை வாங்குறது கூட நிதியிடலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வழி இருக்குது. ஆண்டுண்ட ஆரம்ப கால பகுதியில் ஒரு முற்பணம் ஒன்று மத்திய வங்கியால் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படலாம். ப்ரொவிஷனல் அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு விதமான நாணய நிதியிடலாக இருக்குது. இது இப்போ இருக்கிற நாணய பன்னாட்டு நாணய நிதியம் அல்ல சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுன்றதுக்கு மீறி இது புதிய மத்திய வங்கி சட்டத்திற்கு அடிப்படையில் மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு நாணய நிதியிட செய்யலாது. நாங்கள் IMF ப்ரோக்ராமில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி, போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்த அந்த சட்டத்தின் கீழே மத்திய வங்கியால் அரசாங்கத்துக்கு நாணய நிதியிட செய்ய முடியாது, எந்த விதத்திலும் கொடுக்க முடியாது. அது அப்படி செய்வமாக இருந்தால் அது சட்டத்தை மீறின ஒரு தொழிற்பாடு அந்த ப்ரோக்ராம். ஆனால் அந்த சட்டத்தில் ஒரு சின்ன ஒரு விடயம் ஒன்று இருக்குது. ஒரு 18 மாத கால பகுதிக்குள்ளே ஏதாவது அவசரமெண்டா கொடுக்கலாமெண்டு. ஆனால் அந்த சட்டம் வந்த காலத்தில் இருந்து எந்த விதமான நாணய நிதியிடலும் முற்பணம் கூட மத்திய வங்கியால் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட இல்லை. அது கடந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தற்போதைய இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அந்த நாணய நிதியிடல் இல்லை. ஆனால் ஏன் இப்போ இது சம்மந்தமான விஷயம் திடீரென்று வழியால் வந்திருக்குன்னு சொன்னால், மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, வேறு வகையாலேயும் மத்திய வங்கிகிட்ட இருந்து காசு பொருளாதாரத்துக்கு போகலாம், வேறு வழிகளால் போகலாம். பொதுவாக இந்த ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற காசு எவ்வளோ வெளியால் வந்திருக்கு, மத்திய வங்கியால் எவ்வளோ காசு வெளியால் வந்திருக்குன்றதை அளவிடுறதுக்குன்னு சொல்லி ஒரு அளவீடு இருக்குது. அதை ஒதுக்குப்படம்னு சொல்லுவோம், ரிசர்வ் மணின்னு சொல்லுவோம். அந்த ரிசர்வ் மணி தான் மத்திய வங்கியால் பொருளாதாரத்துக்கு வழங்கப்பட்ட காசுன்ற அளவை குறிக்குது. அதில் ஏற்படுற மாற்றம்தான் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் மொத்தமாக மத்திய வங்கியால் பொருளாதாரத்துக்கு போன பணமாக இருக்கும். அது ஒவ்வொரு நாள் அடிப்படையிலே மாறிக்கொண்டு இருக்கும். அப்போ அதில் அந்த ரிசர்வ் மணியை பாதிக்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான் இந்த நாணய நிதியிடல். அதை விட வேறு விடயங்களும் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால், மத்திய வங்கியால் இந்த நாணய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுது. நாணய கொள்கை இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். ஆனால் இதை விளங்கி கொள்வது அவசியம். இல்லைன்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து பிழையான விளக்கங்களுக்கு போவார்கள். இப்போ இலங்கை மத்திய வங்கியை பொறுத்தவரையில் தற்பொழுது புதிய சட்டத்துக்கு அமைவாக மத்திய வங்கியால் இப்போ நடைமுறைப்படுத்தப்படுற நாணய கொள்கை வந்து நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த பணவீக்க இலக்கடல் முறைமை. அதில் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒரு நாணய கொள்கை தீர்மானம் மேற்கொள்ளப்படும் பொழுது மத்திய வங்கி தீர்மானிக்கும் கொள்கை வட்டி வீதங்கள் என்னன்னு சொல்லி 2 கொள்கை வட்டி வீதங்கள் இருக்கும். ஒன்று வைப்பு வீதம், மற்றது கடன் வழங்கல் வீதம். இந்த வைப்பு வீதம்ன்றது என்னென்னு சொன்னால், வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பு செய்யல மத்திய வங்கியால் செலுத்தப்படுற வட்டி வீதம். அதே மாதிரி கொள்கை கடன் வழங்கல் வீதம்ண்டா என்னென்னு சொன்னால், இந்த வர்த்தக வங்கிகள் வந்து மத்திய வங்கிகிட்டேருந்து கடன் வாங்கிக்கல அதுக்காக மத்திய வங்கி அறவிடுற வட்டி வீதமாக இருக்குது. இந்த கொள்கை வட்டி வீதங்களில் மாற்றம் வரைக்கல என்ன நடக்கும்னு சொன்னால், முதலாவதாக இங்கே மாற்றம் வரும்னு சொன்னால், வங்கிகள் தங்களுக்கு இடையில் செய்கிற கொடுக்கல் வாங்கலுக்குரிய வட்டி மாறும். அதை சொல்லுவோம் அழைப்பு பண சந்தைன்னு சொல்லி. ஒவ்வொரு வங்கிகளுக்கும் முடியாது, அதை அழைப்பு பண சந்தைன்னு சொல்லுவோம். வெவ்வேறு வங்கிகள் உதாரணமாக உதாரணத்துக்கு நான் ஒரு வங்கியிட பேர் சொன்னால், A என்ற ஒரு வங்கி இருக்குன்னு சொன்னால், A என்ற வங்கிக்கு காசு தேவைப்படுது, B என்ற வங்கியில் காசு கூட இருக்குன்னு சொன்னால் A B-டேருந்து கடன் வாங்கலாம். அதுக்கு அறவுறப்படுற அந்த வட்டி வீதம் தான் அழைப்பு பண வீதம்னு சொல்லுவோம். அதுதான் முதலாவதாக மாற நாங்கள் கொள்கை வட்டி வீதங்கள் மாற்றம் செய்யல. அதில் ஏற்படுற மாற்றம் தான் பிறகு என்ன நடக்குமெண்டா, படிப்படியாக வங்கிகள் தங்களோட வைப்பு வீதங்களை மாற்றி அமைக்கும். அதே போல் வங்கிகள் தாங்கள் கடன் வழங்குகிற வீதங்களை மாற்றி அமைக்கும். இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் உடனடியான மாற்றம் எங்கே வரும்னு சொன்னால் இந்த அழைப்பு பண வீதத்தில் வரும். ஆகவே இந்த நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்துறதில் இந்த அழைப்பு பணம் வட்டி வீதம் எங்கே இருக்குன்றது மிக முக்கியமாக இருக்குது. அதால் மத்திய வங்கி வந்து இந்த அழைப்பு பண வீதத்தை சரியான வீதத்தில் பராமரிக்கிறதுல கவனம் செலுத்தும்.
அது தேவையில்லாமல் குறைஞ்சா அல்லது கூடினா அதுண்ட தாக்கம் மற்ற வட்டி வீதங்களில் பாதிக்கும். வங்கியின் வட்டி வீதம், கடன் வழங்கல் வீதங்களை பாதித்து அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு வேறு விதமான பணவீக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆகவே அந்த பணவீக்கம் எங்களுக்கு ஒரு பணவீக்கம் உண்டு இலக்கொண்டு இருக்குது, 5 வீதம் இலக்கண்டு. அந்த 5 வீதத்தை பணவீக்க இலக்க அடையணும் என்று சொன்னால் வட்டி வீதம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் இருக்கணும். அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா வட்டி வீதமும் குறிப்பிட்ட மட்டத்தில் இருக்கணும்னு சொன்னால் முதலாவதாக இந்த அழைப்பு பண வீதம் சரியான மட்டத்தில் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த அழைப்பு பண வீதம் எந்த அளவில் இருக்குன்றதை மத்திய வங்கி சரியாக கண்காணிக்கும். இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும் மத்திய வங்கியில். அதை சொல்கிறது மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் கமிட்டி மீட்டிங் ஒவ்வொரு நாளும் நடக்கும் 9 மணிக்கு எம்ஓசி மீட்டிங்னு சொல்லிடுறேன். அந்த எம்ஓசி மீட்டிங்கில் என்ன நடக்கும்னு சொன்னால் திருப்பியும் டெக்னிக்கலான விஷயம், ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், விளங்கக்கூடிய மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். என்னென்னு சொன்னீங்கன்னா ஒரு நாட்டில் இந்த வர்த்தக வங்கிகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வாய்ப்புகளை வாங்கும். அந்த வாய்ப்புகளை அவையிட்டே கொடுத்தா அந்த வாய்ப்புகளை வச்சுக்கொண்டு தான் அந்த கடன் வழங்குவினேன். சரியா? அந்த எடுக்கிற வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மத்திய வங்கியில் வாய்ப்பாக வச்சுருக்கணும். அதை எஸ்ஆர்ஆர்ன்னு சொல்லுவார்கள், நியதி ஒதுக்கு தேவையுண்டு. இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஒரு வர்த்தக வங்கியின் 2% மத்திய வங்கியில் வாய்ப்பாக பேணணும். அது ஒரு ரெண்டு கிழமை அடிப்படையில், இப்போ இந்த 2 கிழமையில் அவை இந்த வாய்ப்பு எவ்வளோ இருந்ததோ அதில் 2% பேணணும். அப்போ அதுக்காக இந்த வர்த்தக வங்கி எல்லாமே மத்திய வங்கியில் ஒரு கணக்கு ஒன்று வச்சுருக்கு. அந்த கணக்கில் இருக்கிற மீதி இந்த 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 நியதி ஒதுக்கு தேவைக்காக வச்சிருக்கப்படும். ஆனால் அதுக்கு மேலதிகமாகவும் சில நேரம் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு நாளில் அவரேஜாக அந்த 2 கிழமைக்கு இடையில் அந்த 2 வீதம் பேணணும். ஒரு நாளுக்கு கூடலாம் குறையலாம். குறையறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக தங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து காசு எடுத்துக்கலாம். இது இந்த வாய்ப்புக்காக மட்டும் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கிகள் தங்களுக்குள்ளே ஏதாவது கொடுப்பனவு செய்கிறதுக்கு அல்லது வங்கிக்கும் மத்திய வங்கிக்கும் இடையில் ஏதாவது கொடுப்பனவு செய்கிறதுக்கு செட்டில்மெண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட் தான் பாவிக்கப்படுறது. அந்த செட்டில்மெண்ட்டுக்கும் பாவிக்கப்படுறபடியாக அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் அந்த வர்த்தக வங்கிகள அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு இந்த நியதி ஒதுக்க விட கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அப்படி ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு நாட்டில் 20 வங்கி இருக்குன்னு சொன்னால் அந்த 20 வங்கியிலையும் ஒட்டு மொத்தமாக இருக்கிற அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸை நாங்கள் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், திரவத்தன்மைன்னு சொல்லுவோம். அந்த திரவத்தன்மை இந்த ஒட்டு மொத்தமாக அந்த 20 பேங்குன்ற டிபாசிட்டுண்டையும் 2 வீதத்தை பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக அந்த 20 பேங்குக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 1000 பில்லியன் இருக்குன்னு வைப்போம். அதில் 2 வீதத்தை 20 பில்லியனை அவன் மத்திய வங்கியில் நியதி ஒதுக்கு வீதமாக பேணணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் 10 பில்லியன் இருக்கலாம், சில நேரம் 30 பில்லியன் இருக்கலாம். 10 பில்லியன் இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் அந்த 20 பில்லியனுக்கும் 10 பில்லியனுக்கும் இடப்பட்ட வித்தியாசத்தை சொல்லுவோம் பற்றாக்குறை திரவத்தன்மை, லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ். இது ஒட்டுமொத்தமாக எல்லா பேங்கிட்டையும் இருந்து வாரபடியாக இந்த லிக்விடிட்டி ஷார்ட்டேஜில் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த 20 பேங்க்லேயும் சில பேங்கிட்ட எக்ஸஸாக இருக்கும் மணி, சில பேங்கிட்ட குறைவாக இருக்கும். அப்போ அவை என்ன செய்யலாம்னா தங்களுக்குள்ள கடனை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இயலாதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்கிட்ட வரலாம். அதே மாதிரி திரவத்தன்மை ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டிய 20 பில்லியனை விட 30 பில்லியனாக இருக்கும்னு சொன்னால் அதை எக்ஸஸ் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மொத்தமாக இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கா, ஷார்ட்டேஜ் லிக்விடிட்டி இருக்கான்னு இந்த 9 மணிக்கு நடக்கிற மீட்டிங்கில் அனலைஸ் பண்ணப்படும். இப்போ அனலைஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக 20 பில்லியன் இருக்க வேண்டிய இடத்துல 10 பில்லியன் இருக்குன்னு வச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு அன்றைக்கு தேவைகள் இருக்கும். செட்டில்மெண்ட்டு தேவை இருக்கலாம், அல்லது எஸ்ஆர்ஆர் அந்த நிதி ஒதுக்க பேட வேண்டிய தேவை இருக்கலாம். அப்போ எப்படியோ அதை அந்த 10 பில்லியன் ஷார்ட்டேஜை பூர்த்தி செய்யணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், காசு இல்லாத வங்கி என்ன செய்யணும்டா என்ன ரேட்டுக்கும் கடனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பினேன். அப்படி என்ன ரேட்டுக்கும் இவ கடனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்க என்ன நடக்கும்னு சொன்னால், அழைப்பு பண சந்தை வீதம் கூடும். உதாரணமாக 8.5 வீதம் தான் நாங்கள் அழைப்பு பண வீதம் இருந்தால் எங்களோட
நாணய பணவீக்க இலக்கடலுக்கு சரியாக இருக்குமென்று நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருப்போமா இருந்தால் இவை சில நேரம் 9% கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கு தேவை இருக்கிறதால. அப்போ அதால் இந்த அழைப்பு பணம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் தான் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிற அந்த ரேட் அது கூறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கூறுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழைப்பு பண வீதத்தில் வர மாற்றங்கள் வந்து படிப்படியாக மற்ற வட்டி வீதங்களை பாதிக்கும். அப்போ நாங்கள் தேவைக்கேற்றதை விட கூடுதலாக இந்த வட்டி வீதம் கூடுமா இருந்தால் அது மற்ற வட்டி வீதத்தை கூட்டும். அது எங்களோட நாணய கொள்கைக்கு மாறாக இருக்கலாம். அப்போ அப்படியான நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த லிக்விடிட்டி ஷார்ட்டேஜை அவையால் தங்களுக்குள்ளே கடன் வாங்க இல்லாமல் போகுது. தங்களுக்குள்ளே கடன் வாங்கலாம். அப்படி கடன் வாங்கிக்கல ரேட் கூடுதலாக இருக்குமென்னு சொன்னால் அது இந்த 10 பில்லியனையோ இல்லை ஒரு பகுதியோ மத்திய வங்கி என்ன செய்யுமென்னு சொன்னால் ஒரு ஏலத்தில் வழங்கும். ஒரு நாள் அடிப்படையில் ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாள் அடிப்படையில் பொதுவாக நடக்கிறது வந்து ஒரு நாள் ஏலம் ஓரிரவு ஏலம்னு தான் சொல்கிறது. இந்த விடியை கொடுத்து அது கொண்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்கும். யார் யாருக்கு ஷார்ட்டேஜ் இருக்கோ அவையெல்லாம் பீட் பண்ணுவினேன். அவை ஒரு ரேட் ஒன்று போடுவினேன். அதன்படி அந்த ஏலம் நடந்து அந்த ஏலத்தில் கேட்கப்பட்ட தொகையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவைக்கு அந்தந்த அலோகேஷன் போகும். அப்படி நாங்கள் செய்வோமா இருந்தால் அந்த தேவை இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதை குறைக்கலாம். இல்லைன்னா கூடும். அது எங்களோட நாணய கொள்கைக்கு எதிராக போகும். அதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கேக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் தேவையை விட வட்டி வீதம் குறையும். அப்படி தேவையை விட வட்டி வீதம் குறையக்குள்ள மற்ற பேங்குண்ட மற்ற ரேட்டுகள் எல்லாம் குறைஞ்சி என்ன நடக்கும்னு சொன்னால் பணவீக்கம் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட கொள்கை வட்டி வீதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அழைப்பு பணத்தை பேணுறதுக்காக இந்த திரவத்தன்மையை ஒவ்வொரு நாளும் கவனமாக பாவிப்போம். இந்த ஓரிரவு ஏலம் இருக்குது. அதை மாதிரி இப்போ தொடர்ச்சியாகவே பற்றாக்குறை இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன் சொல்கிறது 7 நாளே கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனை இப்போ இன்றைக்கே திருப்பி தரக்கு பயிலாக 7 நாளே கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு கொடுக்கலாம். அதுதான் இப்போ மணி பிரிண்டிங் அண்டு பிள்ளையாக வழங்கப்படுது. ஆனால் பிரிண்ட் பண்ணப்படவே இல்லை. பிரிண்ட் பண்ணப்படுதுன்னு இந்த மீனிங் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டுது. ஏன்னா சென்ட்ரல் பேங்க்கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு காசு போயிருக்கு. ஆனால் ஒரே நாள் அது திரும்பி வருது. இது ஒரு பெர்மனெண்ட்டாக போன விஷயம் இல்லை. புதிய அது என்ன சந்தேகம் மக்களுக்குன்னு சொன்னால் இந்த இது ஒரு அரசியலாகவும் பார்க்கப்படுது. இது அதனால தான் பெரிய குழப்பமே மக்களுக்கு. ஏன்னா போன அரசாங்கத்தில் நிறைய காசு அடிச்சு சம்பளம் கொடுத்தாங்க. அதனால தான் பணவீக்கமாச்சு. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. இது எங்களோட நாணய கொள்கை. இது நாங்கள் எத்தனையோ வருஷமாக செய்கிற ஒரு விஷயம். அதனால் ஒருத்தர் நாங்கள் பார்த்தேன் ஒரு விஷயம். இதில் என்ன வித்தியாசம் மற்ற காலத்தை விடன்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த ஓவராலாக அந்த பேங்கிங் சிஸ்டத்தில் எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கிற காலத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த எக்ஸஸ் லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்காகவும் ஒரு ஏலம் வைக்கலாம். அந்த ஏலத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் பேங்க்ஸ்கிட்ட இருக்கிற காசை நாங்கள் எடுப்போம். அதை சொல்கிறது ரிப்போ ஆப்ஷன்னு சொல்லி மீள்கொள்ளனோ ஏலம்னு சொல்கிறது. அது மாதிரி நாங்கள் திருப்பி கொடுக்குற ஆப்ஷனை சொல்கிறது ரிவர்ஸ் ரிப்போ ஆப்ஷன்னு சொல்லி ஷார்ட்டேஜாக இருக்கேங்க கொடுக்குறது. ஆனால் இப்போ என்ன ஒரு வித்தியாசம் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னால் ஓவராலாக இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸஸ் தான் இருக்குது. பொதுவாக நாங்கள் இப்படி ஓவராலாக எக்ஸஸ் இருக்கிற காலத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் வங்கிட்டு இருக்கிற காசை எடுப்போம். ஆனால் இப்போ நாங்கள் காசை கொடுக்குறோம். அதால தான் இந்த ஒரு குழப்பம் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் அந்த இப்போ அந்த பிரிண்ட் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்ட காசு அதே பணம் திரும்ப வருமா, இல்லை அதுக்கு பதிலாக இருக்கிற நம்ம பாவிக்கிற பணம் திரும்ப வருமா? இதுக்கும் கரன்சிக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். சென்ட்ரல் பேங்க்கில் இருக்கிற காசு சென்ட்ரல் பேங்கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க்ஸுன்னு அக்கௌண்ட்ஸுக்கு மாறும். அந்த நாள் முடிஞ்ச உடனே டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுக்கும் கரன்சிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அதான் நான் சொன்னேன், அந்த கரன்சி பிரிண்டிங்கும் இதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அதையும் இதையும் கம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. சொல்லப்பட்டது சில ஜனாதிபதி நிதியமைச்சராக இருக்காரு, அதனால அவர்கிட்ட சைன் இல்லாமல் மத்திய வங்கி இப்போ பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் இது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அதோட இதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. இதில் இன்வால்வ் ஆகிற 2 பார்ட்டி யாருன்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆனால் ஒரு வித்தியாசம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா அதால் தான் இந்த ஒரு குழப்பம் ஒன்று வந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவராலாக இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் எக்ஸஸ் இருந்தால் நாங்கள் உண்மையாக வளமையாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. வங்கிட்ட இருக்கிற காசை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இப்போ வந்து எக்ஸஸாக ஓவராலாக இருந்தாலும் நாங்கள் இந்த ஏலத்தின் மூடாக கொடுக்குறோமேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடு வந்து ஒரு வங்குரோத்து நிலைமையில் இருக்குது. அதால் அந்த ரேட்டிங் எல்லாம் நாட்டு ரேட்டிங் எல்லாம் சரியாக குறைஞ்சிட்டுது. அப்போ அதால்
ஃபாரின் பேங்க்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபாரின் பேங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைக்குன்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓவராலாக பேங்கிங் சிஸ்டத்தில் இந்த வெளிநாட்டு வங்கிட்ட தான் நிறைய திரவத்தன்மை இருக்குது. எக்ஸஸ் மணி அவைகிட்ட தான் இருக்குது. இப்போ நார்மலான சுச்சுவேஷனில் நடக்குமாண்டா எக்ஸஸாக வச்சுருக்கிறார்கள் மெட்டாக்களுக்கு கடன் கொடுப்பினேன், அது ஆட்டோமேட்டிக்காக தங்களுக்குள்ளேயே அந்த டிரான்சாக்ஷன் நடந்து செட்டில் ஆகும். ஆனால் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த நாடு இப்போ ஒரு வங்குரோத்து நிலைமையில் இருக்கிறதால இந்த ரேட்டிங் இஷ்யூஸால் அந்த ஃபாரின் பேங்க்ஸ் வந்து மற்ற பேங்க்ஸுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸஸாக இருந்தாலும் அவன் மெட்டாக்களுக்கு லென் பண்ணுறதுக்கு அவ்வளோத்துக்கு ரெடி ஆகலை. ஒரு சின்ன அளவு மட்டும்தான் லென் பண்ணினேன். அப்போ ஓவராலாக 20 பேங்க்கில் வந்து இப்போ ஒரு 5-6 பேங்க்கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்கலாம், மற்ற பேங்க்கில் எக்ஸஸாக இருக்கலாம். அந்த ஷார்ட்டேஜாக இருக்கிற பேங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய ரேட்டுக்கு ஒரு கூடின ரேட்டுக்கு வாங்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ இது வழங்கி கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் காலங்காலமாக செய்கிற ஒரு விஷயம். மத்திய வங்கி அந்த வளமையான ஒரு நடவடிக்கை தான். அதை கொண்டு அரசியலாக மாற்றி இது அச்சடிக்கப்பட்டது, அவருடைய நிதியமைச்சருடைய கையெழுத்தோட புது நாணயங்கள் வழியாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் அந்த கதை இது வந்தது. இன்னும் ஒரு கதையும் அதில் பேசப்பட்டது. அதாவது இப்போ நாங்கள் பாவிக்கிற நாணய தாள்கள் வந்து பழுதாகும், கிளியும், இந்த மாதிரியான நாணயத்தாள் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் பேங்கில் கொடுத்து மாற்றோம்னா அது வந்து மத்திய வங்கிக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. அந்த மத்திய வங்கி அந்த தொகையை அச்சிட்டு அதுக்கு அந்த பழைய காசுக்கு பதிலாக புது காசை வெளியிடுறாங்க. அது உண்மையாக அந்த மாதிரியாக நடக்குதா? அப்படித்தான் நடக்கும். அதால் எந்தவித மாற்றமும் வராது. என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ ஒரு டேமேஜ் கரன்சின்னு சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட ஆட்கள் கொண்டே பேங்க்கில் மாற்றுவீங்க. பேங்க் அந்த டேமேஜ் கரன்சியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட டிபாசிட் பண்ணும். அதுக்கு ஈக்குவலான புது கரன்சியை நாங்கள் கொடுப்போம். அப்போ கரன்சியை கொடுப்பீங்களா? ஏற்கனவே பிரிண்ட் பண்ணது கொடுப்பீங்களா? இல்லை பிரிண்ட் பண்ண தனியாக பிரிண்ட் பண்ண அதுக்குண்டு பிரிண்ட் பண்ண இல்லாது. ஏன்னா எங்களோட அந்த பிரிண்டிங் ப்ரோசஸ் வந்து இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாங்குறது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரோசஸ் இருக்குது. அதுக்குன்னு சொல்லி மாதக்கணக்கு இருக்குது. ஏற்கனவே பிரிண்ட் பண்ண தான் கொடுப்பீங்க. சென்ட்ரல் பேங்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழ் ஃப்ளோஸில் அதுக்கு அக்சஸ் இல்லை. கரன்சி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஒரு ஸ்டாக் ஆஃப் கரன்சி இருக்குது. அதில் இருந்து எடுத்து கொடுப்போம். ஏற்கனவே பிரிண்ட் பண்ணப்பட்ட காசு புதுசாக பண்ணுறது இப்போ நடக்குமெண்டா எங்களோட ஸ்டாக் வந்து ஒரு கிளியர் ஆகுது, ஒரு கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது, எங்களுக்கு புதுசாக ஸ்டாக் தேவைப்படுமெண்டா மட்டும்தான் நாங்கள் புது நிதியமைச்சர் புது ஆளுநர் சைனை வச்சு கொண்டு பிரிண்ட் பண்ணுவோம். அது ஸ்டாக் இருக்கு மட்டும் புது பிரிண்டிங் செய்கிறதும் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறதும் இல்லை. இந்த நாட்களில் நடக்கல. இந்த நாட்டில் இன்னும் புது சைனோட கரன்சி இன்னும் வச்சிடப்படையில. ஏன்னா அது எதுக்கு நிறைய மாதம் எடுக்கும். கரன்சி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்து அந்த கரன்சி எங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு நிறைய மாதம். இதை விளங்கப்படுத்துறதுக்கு எங்கே தேடி கடல்லே இல்லைன்னு மாதிரி. அதாவது இது வந்து இந்த எக்கனாமிக்ஸ் தொடர்பாக தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த டெக்னிக்கல் அந்த ரூட் வந்து தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. இப்போ இதை தான் அவங்க வந்து எல்லாம் குழப்பியிருந்தாங்க. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம், ஒவ்வொரு மீடியாக்களையும் ஒரு விளக்கம். நான் சென்ட்ரல் பேங்க்ன்ற அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது போன மாதம் அச்சடிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே அச்சடிக்கமான அவங்க எந்த தகவலையும் வெளியிடலை. அப்போ இது சம்மந்தமாக இல்லை, அது வந்து சென்ட்ரல் பேங்க் தெரியாமல் வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தெரியாமல் எதுவுமே செய்யலாது. நாங்கள் செய்கிற எல்லாமே எங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். தெரியாமல் எதுவுமே செய்யலாது இதுவரைக்கும். அதாவது இப்போ பொதுவாக இலங்கையினுடைய ஒவ்வொருத்தரும் என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு காசு இருக்குது, ஒவ்வொரு வங்கிட்டையும் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு காசு இருக்குது. இலங்கைக்குள்ள இன்றைய தொகையில் எவ்வளவு காசு இருக்குது எங்கட இலங்கை ரூபாவில்? இது ஒவ்வொரு நாள் அடிப்படையிலையும் இது கணிக்கப்படுறது. இதை சொல்கிறது சுற்றோட்டத்தில் உள்ள நாணயம்னு சொல்லி. அந்த சுற்றோட்டத்தில் உள்ள நாணயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏறத்தாழ 1.3 ட்ரில்லியன் ரூபாய் வந்து ட்ரில்லியன் எக்கானமியில் வெளியிலே இருக்குது, சுற்றோட்டத்தில் இருக்குது. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இது சந்தேகம் தான் திரும்ப பாருங்க. ஷோ இது சம்மந்தமாக ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் ஆஃபீஸர்ஸால் 2 இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. தமிழில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். நேரம் இருந்தால் எழுதி அதை வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏதாவது இப்படியான டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் மத்திய வங்கியை அப்ரோச் பண்ணலாம். ஆர்டிகல் எழுதும்போது சொல்லுங்கள், என்ன ஆர்டிகளோ அதை நான் வீடியோவாக பண்ணுவோம். நன்றி.